புரிஞ்சுக்கோங்க. இப்பதாண்டி நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வாழ விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை விட்டு விட்டு ஓடி போய். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆமா அத்தை, அவசரப்படாதீங்க. இல்ல ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மனோஜ். நீயாவது நான் சொல்றத கேளு மனோஜ், ப்ளீஸ் மனோஜ். என்ன கொஞ்சம் பேச விடுங்க ஆண்டி. ஒழுங்கா சொல்ல. ப்ளீஸ் ஆண்டி, நீங்க பேசாதீங்க. நீங்க நீ நல்லவளா இருந்தா அப்படியே போயிடு. போனேன்னா நீ அவ கூட சேர்ந்து போயிடு. ஓடி உள்ள. எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய், ஒரு நிமிஷம் நீங்க இருக்க கூடாது. எதுக்கு பண்ணா ஏன் பண்ணான்னு காரணத்தையும் நம்ம கேட்கணும்ல. எனக்கு போய் ரோகிணி கூப்பிட்டு வா. சீக்கிரமா போடா. போடா. நில்லடா. கால் நகராது பேர். என்ன இதெல்லாம்? இப்பதாங்க நான் எல்லாத்தையும் சரியா பண்றேன். தப்புதான். இப்ப நீ செஞ்சது அதை விட பெரிய தப்பு. கூட்டிட்டு வந்தேன். அந்த பாவம் செஞ்சதுக்கு நானே அவளை விரட்டிட்டேன். இதுக்கு போகாம இருப்பாரு. மாட்டிக்கிட்டது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்படாது இப்ப நடந்துருச்சு. ஏய், அப்ப நீ பணக்கார பொண்ணு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எவ்வளவு தாண்டி சமாளிப்பாரு? அந்த மாதிரி தான் இப்ப நீ மாட்டிட்டு நிக்கிற. நீயும் இவ்ளோ நாளா அந்த எனக்கு வர கோதுக்கு அப்படியே உன்ன எடுத்துக்கிட்டே இருந்த. எவ்வளவு தாண்டி அல்வா கொடுப்ப? ஒரு கட்டத்துக்கு மேல தகட்டும்ல. கண்டிப்பா இப்படி மாட்டி தாண்டி ஆகணும். வித்யா, நீ வேற என்ன கடுப்பேத்தாத. இத்தனை நாள் உண்மை சரியான டைம் பார்த்து நானே உண்மையை சொல்லிருப்பேன். அவன் அம்மா என்ன புடிச்சு வெளியே தள்ளுறத வேடிக்கை பார்த்துட்டு நின்னா. இது மட்டும் தான் தெரிஞ்சதா? இல்ல உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறதெல்லாம் இன்னும் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா தலையெல்லாம வந்து நிப்ப போல இருக்கே. என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என் மாமியார் அவங்களோட யோசிக்கலாம். உன் தைரியம்லாம் எனக்கு வராதுடி. இதுக்கு மேல உன் மாமியார்களுக்கே அவமானமா இருந்திருக்கும். அவங்க ஆட்டிடியூடே மாறிடும். நம்மள வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்க? அம்மா வீட்டுக்குள்ளேயே வச்சு திட்டிகிட்டே இருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா என்ன வெளியில அனுக்காங்க. என் மாமனாரை பத்தி எனக்கு தெரியும். எப்படியோ போட்டு போகாம இங்கேயே இருக்க சொல்றியா? இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு என்ன சொல்றேன் கேட்டுக்கோ. நான் ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். அவங்க கையிலேயே 10 விரல் இருந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் ஆசைப்பட்டு தேடி அதான் சொன்னேன்ல, என் மாமியார் திரும்ப மனோஜை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இப்படி வெறிச்சோடி போயிருக்குங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இந்த ஓடுகாலி இருக்கானே, அவன் ஆரம்பத்துல இருந்து கரெக்டான வாழ்க்கை வாழல. ரொம்ப இருந்தான். இந்த மாதிரி நேரத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? வெளியே போய் தண்ணி அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க.